2002 அல்லது 2005 உள்ள எஸ்ஐஆர் லிஸ்ட்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எந்த தொகுதியில இருக்கிறீங்களோ அதை நீ மென்ஷன் பண்ணி தந்துட்டா போதும். தந்துட்டா உன்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். தேர்தல் ஆணையம் சொல்லுது 2002 அல்லது 2005 நாம பிறக்கவே இல்லையே நம்ம சொல்லலாம் தானே. 1984 பிறகு பிறந்திருந்தா, 87 88 இந்த கால வரிசையில பிறந்திருந்தா அவங்க 2002 ஓட்டு போட்டிருக்க முடியாது. 18 வயசு பூர்த்தி ஆயிருக்காது. அப்ப 2002 எஸ்ஐஆர் பட்டியல் அவங்க பேர் இருக்குமா? இருக்காது, கன்ஃபார்மா இருக்காது. அப்ப அவங்ககிட்ட என்ன கேட்கிறான், உங்க தந்தை தாய் இருவரில் யாரேனும் ஒருவருடைய பெயர் அந்த பட்டியல இருக்கணும், அதை நீ எடுத்து சொல்லு. சொல்லிட்டா அந்த பட்டியல் எடுத்து அவங்களுடைய எபிக் நம்பர் கடைசியில இருக்கும், அதை நீ மென்ஷன் பண்ணிட்டனா நான் அதுக்கப்புறம் ஆதாரத்தை நான் கேட்க மாட்டேன். சரியா? அப்ப ஒண்ணு உன் பேரை எடுத்துட்டான், முழு பட்டியலையும் இணையத்தில் ஏத்திட்டான், செக் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியது, அல்லது உன் பேரண்ட்ஸினுடைய பட்டியலையும் வந்து நீ தான். இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா அப்ப நீ புதுசா தான் நீ விண்ணப்பிக்கணும். புதுசா விண்ணப்பிக்கும் போது உன்னை நான் ஒரு டவுட்டோட தான் அணுகுவேன். என்ன டவுட்டு? பாய் வந்து இங்கேயே தான் இருக்கிறாரா, இல்ல பங்களாதேஷ்ல இருந்து நம்மள சும்மாவே பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க வாங்க, நீ சொல்லவே வேண்டாம் அந்த பட்டியல நம்ம பேரு இல்ல, நம்ம பேரண்ட்ஸ் பேரு இல்லைன்னு வைங்க, அவங்க அது சிக்கல் தான். உண்மையிலேயே இங்கதான் இருந்தேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை தரணும். அந்த ஏதாவது ஒரு ஆதாரத்தை தர வேண்டும் என்பதுலதான் 11 ஆதாரங்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ப தேர்தல் ஆணையம் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நவம்பர் 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலையும் எல்லார் வீடுகள்லையும் போய் விண்ணப்ப படிவத்தை மட்டும் கொடுத்துருவாங்க.